இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சிய, மத சார்பின்மைய, பன்முகத்தன்மைய, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது. இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது. முதல்ல நாம எல்லோரும் இதை உணரணும். கண்ணுக்கு முன்னால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரிச்சாங்க. அங்க இருக்கிற மக்களோட விருப்பத்துக்கு மாறாக யூனியன் பிரதேசமாக மாத்தினாங்க. அரசியல் கட்சி தலைவர்களே வீட்டு சிறையில் அடைச்சாங்க. முன்னாள் முதலமைச்சர்களும் இதுக்கு தப்பல. அங்க சட்டமன்றம் கிடையாது. காஷ்மீருக்கு 5 ஆண்டுகளா தேர்தல் கிடையாது. இப்போ கூட ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலை அறிவிக்கல. இதுதான் பாஜகவின் பாணி, சர்வாதிகாரம். இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம். ஏன் பாஜக திரும்ப ஜெயிச்சா இதே நிலைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். இது ஏதோ எதிர்கட்சி மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, பாஜக மாநிலங்களுக்கே ஆபத்து வரத்தான் செய்யும். 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமான வகையில பாழ்படுத்திருச்சு. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சிதைச்சிட்டாங்க. இன்னைக்கு தினமணி ஏட்டில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அந்த தலையங்கத்தில் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் எதிர்கட்சி சேர்ந்தவங்களை பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு கைது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றிய ஆளுங்கட்சி உள்நோக்கத்தோடு கூடிய நடவடிக்கை, பல்வேறு வழக்குகளில் இருந்து விடுபட பாஜக கட்சிக்கு மாறணுமங்க மேல சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அடுக்கடுக்க பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த தலையங்கத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? அழுகுணி ஆட்டம். எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாம ஜனநாயகத்திற்கு விரோதமான அத்தனை செயல்களை செஞ்சிட்டு பாஜக ஆடுற ஆட்டத்துக்கு பேர் தான் அழுகுணி ஆட்டம். தன் கையில கிடைச்ச அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல, நாட்டையே நாசம் பண்ணிட்டார். இனி மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு அழிவு, இந்தியாவுக்கும் நல்லதல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மக்கள் பணிகளை எல்லாம் எந்த தொய்வு இல்லாம நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க சைதாப்பேட்டை சார்ந்த ஒரு தாய்மார். எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு. இதுவரைக்கும் யாருக்கும் கடிதம் எழுதுனதில்லை. என் வாழ்க்கையோட முதல் கடிதம் இது. ரொம்ப வருஷமா திருவண்ணாமலையில் இருக்கிற இடத்துக்கு பட்டா வாங்க முடியாம தவிச்சேன்.
முதல்வரின் முகவரிக்கு மனு அனுப்புன 15 நாள்ல எந்த விதமான கஷ்டம் இல்லாம பட்டா கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லி எழுதியிருக்காங்க. இப்படி எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான திட்டங்கள். சிலவற்றை பற்றி குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.